வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் NRG ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் மேமோகிராம். இது மார்பக புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட். யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயதுக்கு மேற்பட்ட லேடிஸ் எல்லாரும் பண்ணிக்கணும். 40 வயசுக்கு உட்பட்டவங்க அப்படிங்கிறவங்க ஹை ரிஸ்க்ல வந்தாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டட் அம்மா, அத்தை அந்த மாதிரி யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுனாவோ, இல்லை அவங்களுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னாவோ, இல்லை வேறு கேன்சர்ஸ் ஏதாவது இருந்ததுனாவோ, இல்லை ஜீன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க, அதில் ஹை ரிஸ்க்னு வந்ததுனாவோ, அவங்களாம் 40 வயதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஆரம்பிச்சிடணும். 40லேருந்து 45 வயது உள்ளவங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனல்னு சொல்கிறது. 45 வயதுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக பண்ணிக்கணும். 54 வயது வரலும் வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் டெஸ்ட் பண்ணிக்கணும். 54 வயதுக்கு மேற்பட்டவங்க ஒரு வருடம் விட்டு அடுத்த வருடம் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் மேமோகிராம் டெஸ்ட் பண்ணிக்கணும். மேமோகிராம் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு லோ டோஸில் ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸ்பெஷல் எக்ஸ்ரே பிரஸ்ட் டிஷ்யூக்கு எடுப்பாங்க. அதில் கால்சியம் டெபாசிஷன் இருக்குதா, இல்லை கட்டி மாதிரி எதாவது இருக்குதா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அதை க்ளோஸாக ஃபாலோஅப்பில் வச்சுக்கணுமா, இல்லை பயாப்சி பண்ணணுமா, சர்ஜரி பண்ணணுமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம டிசைட் பண்ணுவோம். பிரஸ்ட் கேன்சரோட சர்வைவல் ரேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா லேடிஸும் பிரஸ்ட் கேன்சர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பற்றி தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக செக்அப் பண்ணிக்கிறது அவசியம்.